வெல்கம் டீச்சர்ஸ், வெல்கம் டு ஆர்டிகே எஜுகேஷன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வந்து நெக்ஸ்ட் செட் ஆஃப் மேக்ஸ் கொஸ்டின்ஸ் தான். ஃபர்தராக நம்ம இந்த கொஸ்டின் இதெல்லாம் கொஞ்சம் பார்த்து வச்சுக்கிட்டோம் அப்படின்னா நம்மளால் மேக்ஸிமம் நம்பர் ஆஃப் கான்செப்ட்ஸ் அட்டன் பண்ண முடியும். ஸோ ஈஸியாக நம்மளால் மார்க்கும் ஸ்கோர் பண்ண முடியுங்கிறதுனால ஃபஸ்ட்டு இந்த செட் ஆஃப் கொஸ்டின்ஸ்லாம் வந்து ஃபினிஷ் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு நம்ம வேறு என்ன கான்செப்ட் பண்ணலாம் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்க்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வித்தவுட் எனி டிலே நம்ம ஃபஸ்ட்டு கொஸ்டின் போயிடலாம். ஹூ இஸ் த ஃபாதர் ஆஃப் இந்தியன் ஸ்டாட்டிஸ்டிக் அப்படிங்கிறதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின். இந்திய புள்ளியியலின் தந்தை யார் அப்படின்னா பிரசந்த சந்திர மெஹலனோபிஸ் அப்படிங்கிறவர் தான் வந்து புள்ளியியல் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் அதோடைய இந்திய புள்ளியியலினுடைய தந்தை அப்படின்னு சொல்லி அழைக்கப்படுறாங்க. Rectangular garden has dimension 70 meter and 40 meter. A path of 2 meter wide has to be constructed inside the garden along the four sides. The area of the path is அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதாவது ஒரு செவ்வக வடிவ தோட்டம் இருக்குது, அதோடைய லெங்த் பிரெத்து வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளுக்குள்ளே ஒரு 2 மீட்டர் அகலமுள்ள ஒரு பாதை அமைக்கிறாங்க அப்படின்னா அப்போ அந்த பாதையினுடைய பரப்பு எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம், ஃபைண்ட் பண்ண போகிறோம். இப்போ பார்த்திங்கன்னா இப்போ இதுதான் ஒரு கார்டன் வச்சுக்கோங்க. இந்த கார்டனுடைய செவ்வகமான வடிவம் வந்து இதுதான். இப்போது இதில் வந்து என்னென்னா உள்ளுக்குள்ளே இந்த பாதை இருக்குது பார்த்திங்களா, இந்த உள்ளுக்குள்ளே இங்கே இதுதான் வந்து என்னென்னா 2 மீட்டர் வைடில் வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஒரு பாதை வந்து அமைக்கிறாங்க. அப்போது ஆல்ரெடி கார்டனுக்குரிய லெங்த் வந்து எவ்வளவு 70 மீட்டர், பிரெத் வந்து எவ்வளோ அப்படின்னா 40 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. இப்போ உள்ளுக்குள்ளே இருக்கிற பாதை வந்து 2 மீட்டர் வைடில் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்காங்க. இப்போது ஃபஸ்ட்டு நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா இன்னர் ரெக்டாங்கிள் வந்து ஃபைண்ட் பண்ணணும். அதாவது இந்த உள்ளே இருக்குது பார்த்திங்களா, இந்த ரெக்டாங்கிளுடைய ஏரியா வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போது இன்னர் ரெக்டாங்கிள் வந்து எப்படி வரும், மொத்த டோட்டலான லெங்த் வந்து 70. இப்போ ரெக்டாங்கிளுக்கு வந்து ஏரியா எப்படி நம்ம ஃபைண்ட் பண்ணுவோம், லெங்த் இன்ட்டு பிரெத்துன்னு ஃபைண்ட் பண்ணுவோமா. இப்போது இந்த சின்ன ட்ரையாங்கிளுக்கு நம்ம ஃபைண்ட் பண்ணணும்னா மொத்த டோட்டலான லெங்த் வந்து நம்மளுக்கு எவ்வளோ கொடுத்துருக்காங்க, 70 மீட்டர்னு கொடுத்துருக்காங்க. அப்போது இன்னர் லெங்த் வந்து எவ்வளோ இருக்கும் அப்படிங்கிறத ஃபைண்ட் பண்ணணும்னா இந்த சைடு ஒரு 2, இந்த சைடு ஒரு 2, லெஃப்ட் சைடும் ரைட் சைடும் ஒரு 2 நம்ம மைனஸ் பண்ணோம் அப்படின்னா இந்த 70லேருந்து மைனஸ் பண்ணோன்னா இந்த லெங்த் வந்து நம்மளுக்கு கிடச்சிரும். ஓகேவா. அப்போது 70 minus 4, அதனால் 2 இந்த சைடு 2 இந்த சைடு 2 மைனஸ் பண்ணும்போது 4 ஆயிருமா. 70 minus 4 வந்து எவ்வளவு 66 மீட்டர். நெக்ஸ்ட்டு அதே தான் வந்து என்னென்னா பிரெத்தில் வந்து எவ்வளோ இருக்குது 40. இப்போ 40ல் இந்த சைடு ஒரு 2 மீட்டர் வந்து மைனஸ் பண்ணணும், இங்கிட்டு ஒரு 2 மீட்டர் மைனஸ் பண்ணணும். அப்போது 40 minus 4, 2 + 2 எவ்வளவு 4, 40 minus 4 எவ்வளவு 36 மீட்டர். அப்போது இதோடைய லெங்த் வந்து எவ்வளவு 66, இதோடைய பிரெத் எவ்வளவு 36. இப்போது என்னென்னா ஏரியா ஆஃப் பாத் வந்து ஃபஸ்ட்டு டோட்டலாக ஹோல் இதுக்கு வந்து எவ்வளோ அப்படின்னா 70க்கும் 40க்கும் எவ்வளோ வருதுன்னா 2800 வருது. அதே வந்து இந்த இன்னர் ரெக்டாங்கிள் இருக்குல்ல, இதுக்கு வந்து ஏரியா வந்து எவ்வளோ வருது அப்படின்னா 66 × 36 எவ்வளவு 2376 வருது. இந்த பெரிய ரெக்டாங்குலர்லேருந்து இந்த சின்ன ரெக்டாங்குலரை நம்ம மைனஸ் பண்ணோன்னா இந்த நடுவில் இருக்கிற இந்த பாத்துடைய ஏரியா நம்மளால் ஃபைண்ட் பண்ணிட முடியும். அப்போது அதுக்கு தான் வந்து என்ன பண்ணியிருக்கோம், ஆன்சர் 2800லேருந்து 2376 மைனஸ் பண்ணால் 424 மீட்டர் ஸ்கொயர்டு ஏரியாவில் அந்த பாத் வந்து வடிவமைக்கப்பட்டிருக்கு. ஓகே. கொஸ்டின் பாருங்கள். லெட் A and B are two positive integers. 4 power B வந்து எவ்வளோனா 5184. அப்போ இந்த A and B உடைய வேல்யூ வந்து ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்காங்க. இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம பார்க்க போகிற கொஸ்டின் என்னென்னா லெட் A and B are two positive integers such that 3 power A into 4 power B is equal to 5184. The values of A and B are என்னன்னு கேட்டிருக்காங்க, பார்க்கலாமா. இப்போது 3 power A 4 power B என்னன்னு கொடுத்துருக்காங்க 5184. இப்போது இந்த 5184 நான் வந்து ப்ரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ண போகிறேன். அதாவது 2ஆலையும் 3ஆலையும் நான் டிவைட் பண்ணுறேன். எனக்கு டிவைட் பண்ணும்போது கிடைச்சது என்ன அப்படின்னா 3 வந்து எத்தனை டைம் வந்திருக்கு 1 2 3 4 டைம்ஸ் வந்திருக்கு. அதே 2 வந்து 1 2 3 4 5 6 கிடச்சிருக்கு. அப்போது இதை வந்து எப்படி எழுதலாம் 3 power 4 × 2 power 6ன்னு எழுதலாமா.
3 பவர் a இன்ட்டு 2 பவர் 2 த ஹோல் பவர் பின்னு எழுதியிருக்கேன். ஏன் அப்படின்னா நம்மளுக்கு கொஸ்டினில் என்ன கேட்டிருக்காங்க, 3 பவர் a இன்ட்டு 4 பவர் பின்னு கேட்டிருக்காங்க. இப்போது என்கிட்ட வந்து எப்படி இருக்குன்னா, இந்த 4 வந்து நான் எப்படி எழுத போகிறேன் அப்படின்னா 2 பவர் 2ன்னு எழுத போகிறேன். அப்போ 2 பவர் 2 த ஹோல் பவர் இந்த பியை வந்து எழுதியிருக்கேன். அப்போது 3 பவர் a இன்ட்டு 2 பவர் வந்து மல்டிப்ளேயில் இருக்குது அப்படின்னா பவருக்கு மேலே ஒரு பவர் இருந்துச்சுன்னா அதை வந்து நம்ம மல்டிப்ளை பண்ணலாம். அப்போ 2 பவர் ஹோல் பவர் 2 பவர் 2b ஹோலாக வந்து எழுதியாச்சு. அப்போ 3 பவர் 4 வந்து நம்மக்கிட்ட இருக்கிறது என்னென்னா 3 பவர் 4ம் இன்ட்டு 2 பவர் 6ம் இருக்கா. இப்போ இங்கே பேஸ் ஒரே மாதிரி இருந்துச்சுன்னா பவரை நம்ம ஈக்குவல் பண்ணலாம். அப்போது 3 பேஸ் ஒரே மாதிரி இருக்கிறனால a ஈக்குவல் டு 4ன்னு ஈக்குவல் பண்ணியாச்சு. இங்கே வந்து என்னென்னா 2ன்னு இருக்கிறதுனால 2b இஸ் ஈக்குவல் டு 6. 2b இஸ் ஈக்குவல் டு 6. 2 பவருக்கு மேலே இருக்கிற இங்கே 2b, இங்கே வந்து 6, அதை ஈக்குவல் பண்ணியாச்சு. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 6/2 எவ்வளவு 3. அப்போ இதுக்கு ஆன்சர் என்னது, a வந்து 4, b வந்து 3. இப்போ ஆன்சர் 4,3. அதே நீங்கள் வந்து இந்த இதில் இருக்கிற ஆப்ஷன்ஸை நல்லா கவனித்து பார்க்கணும். இங்கே 3,4ன்னு இருக்குது. அப்போ அது வந்து ஆன்சர் வந்து நம்பர்ஸ் ஒரே மாதிரி தான் இருக்குது. ஆனால் ஆர்டர் வந்து எப்படி இருக்குன்னா 4, 3ன்னு இருக்கிறது வந்து 3, 4ன்னு இருக்குது. அப்போ இது வந்து என்னது ராங்கான ஆன்சர். அந்த மாதிரி நீங்கள் எதுவும் ஒரு வேகத்தில் ஆன்சர் போட்டுறாதீங்க. equal to 10, 3ab equal to 36, then the value of a squared plus b squared உடைய வேல்யூ வந்து என்னன்னு கேட்டிருக்காங்க. இப்போது நம்மளுக்கு என்னென்னா a + b த ஹோல் ஸ்கொயர்ட் ஃபார்முலா தெரியும். அப்படின்னா a² + b² + 2ab. இப்போது நம்மளுக்கு என்ன தேவை, a² + b² உடைய வேல்யூ வந்து நம்ம ஃபைண்ட் பண்ணணும். அப்போ a² + b² அந்த சைடு வச்சுட்டோன்னா a + b த ஹோல் ஸ்கொயர், இந்த +2 இந்த +2ab வந்து இந்த சைடு வந்துச்சுன்னா என்ன ஆகும், -2abன்னு ஆயிரும். இப்போ a அப்படி நம்ம கொண்டு வந்திருக்கோம் அப்படின்னா நம்மளுக்கு a + b உடைய வேல்யூ தெரியும். நெக்ஸ்ட்டு ab உடைய வேல்யூ கொடுத்துருக்காங்க. அதாவது இப்போ 3ab இஸ் ஈக்குவல் டு 36. இதுலேருந்து நம்ம ab உடைய வேல்யூ எடுக்கலாம். அதாவது 36 டிவைடட் பை 3. அப்போனா ab உடைய வேல்யூ எவ்வளவு 12ன்னு கிடச்சிருச்சு. இப்போ நம்மளுக்கு a + b உடைய வேல்யூவும் தெரியும், ab உடைய வேல்யூவும் தெரியும். a + bக்கு பதிலாக 10 த ஹோல் ஸ்கொயர் -2 இன்ட்டு ab உடைய வேல்யூ எவ்வளவு 12. அப்போது 100 - 24 இஸ் ஈக்குவல் டு 76. The base of the parallelogram is thrice its height. If the area is 243 square centimeter அப்படின்னா then base and height என்ன அப்படின்னு சொல்லி கேட்டிருக்காங்க. கொடுத்துருக்காங்க அப்படின்னா பேஸ் வந்து 3 டைம்ஸ் ஹைட்டுன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ b இஸ் ஈக்குவல் டு 3h எடுத்துக்கிறோம். இப்போ ஏரியா இதுக்கு ஃபைன் பண்ணணும்னா என்ன ஃபார்முலா, பேஸ் இன்ட்டு ஹைட்டு. அப்போது பேஸுக்கு பதிலாக பிக்கு பதிலாக என்னது 3hன்னு எடுத்துக்கலாமா. இதை பேஸை வந்து 3 டைம்ஸ் h, அதனால் 3hன்னு எடுத்துக்கலாம். ஹைட்டு வந்து எவ்வளவு h இஸ் ஈக்குவல் டு எவ்வளவு, ஆன்சரு 243ன்னு கொடுத்துருக்காங்க. அப்போ 3h² இஸ் ஈக்குவல் டு 243. அப்போது h² இஸ் ஈக்குவல் டு என்ன வரும், 243 டிவைடட் பை 3. அப்போ இதை நம்ம கேன்சல் பண்ணோன்னா நம்மளுக்கு எவ்வளோ கிடைக்குது, 81 கிடைக்குது. h² வந்து 81னா h எவ்வளோ கிடைக்கும், 81 எப்படி எழுதலாம், 9 × 9ன்னு எழுதலாம். அப்போ 9². அப்போ h வந்து எவ்வளவு, h² வந்து 9² அப்படின்னா h வந்து எவ்வளவு 9. அப்போது பேஸ் வந்து என்னது 3hனா என்னது 3 × 9 27. அப்போது ஆன்சர் வந்து என்னென்னா பேஸ் வந்து எவ்வளவு 27, ஹைட் வந்து எவ்வளவு 9. இப்போ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. உங்களுக்கு இந்த வீடியோலாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.